குறிப்பா ஒரு சில பத்திரிகைகள் தொடர்ந்து நாங்க வந்து அமைச்சர்களாக பொறுப்பேற்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஏமாற்றம் சொல்லி போட்டு தொடர்ந்து அதை வந்து எழுதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட குறிப்பா வந்து தினகரன், சன் டிவி போன்ற பத்திரிகை மிகைப்படுத்தி தினமும் இந்த நியூஸை போட்டு இருக்காங்க. ஒரு சில இன்னும் சில பத்திரிகைகள்லாம். எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக இன்றைக்கு தோல்வி சந்திருக்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதை வந்து எப்படி அதை சரி பண்ண முடியும், எப்படி சரி பண்ண வேண்டும், அதுக்கு தானே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நாங்கள் அதிமுக உடனே பிளவு அதெல்லாம் கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, இதை திரும்பி சொல்லிக்கிறோம். அந்த கருத்து வேறுபாடு எப்படி சரி செய்யணும், அதுக்கு தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. அதை பேசி ஒரு பொதுக்குழு கூட்டணும்னு சொல்லி கோரிக்கை பொதுச்செயர் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சொன்னால் இப்போ எப்போ வந்து அந்த எடப்பாடியார் தான் பொதுச்செயர். நாங்கள் அவங்ககிட்ட தான் அது கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் வந்து ஆய்வு பண்ணணும் எப்படி இந்த தோல்வி வந்தது சொல்லி இதைத்தான் சொல்லிடுறோம். ஆனால் தொடர்ந்து இதை வந்து ஒரு தவறான எண்ணத்தை பதவிக்காக கொண்டு போய் சில பேர் ஒரு பெரிய டீம் ஒர்க்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தவறான எண்ணத்தை இதுக்கு அந்த ஆளுங்கட்சி தரப்பும் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நாங்களும் அதை பற்றி இதுவரையிலும் நாங்கள் அதை பற்றி பேச முடியல. நாங்கள் வந்து எதுக்காக ஆதரவு ஃபர்ஸ்ட் நாங்கள் விளக்கம் சொல்லிட்டோம். ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை எழுதிட்டு இருக்காங்க. நாங்கள் கூட சரி இதுக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கும் அதை எழுதுறாங்க. எனவே ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு தவறான எண்ணத்தை வந்து இப்போ இப்போ இருக்க சூழ்நிலையில் ஊடகங்கள் ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாம் ஒரு தவறான ஒரு எண்ணத்தை எடுத்து இதை அப்படி பரப்பி மக்களிடம் கொண்டு போய் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு காலம் மாறிட்டு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதரவு கொடுத்தது மட்டுமல்ல, நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அஜெண்டாவே ரெடி பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் சட்டமன்றத்தில் அன்னைக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து பேசும்போது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். பதவிக்காக நான் பதிவாயிருக்கு, பதவிக்காகவோ ஆசைப்பட்டு எதுக்குமே நாங்கள் இல்லை. திமுக எதிர்ப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் செல்வாக்கம் இருக்கிறாங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்க சொல்லி போட்டு சட்டமன்றத்தில் நான் தான் பேசுகிறேன். ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசும்போது அதுலேயும் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதை வந்து எங்களுடைய தொண்டர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது, கீழே போய் சேர்த்துறது, ஒரு குரூப் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கள் பின்னாடி வந்து திமுக எதிர்ப்பு இப்படி அரசியல் அவங்க பண்ணி வந்தங்காட்டி தான் 2 பேரும் ஒரே கோட்டில் வந்தங்காட்டி தான் நாங்கள் அந்த ஆதரவு கொடுத்தோம். அதே போல பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்தளவுக்கு அதே போல சில பேர் என்ன போடுறாங்க, நாங்கள் கட்சி ஆஃபீஸ் பிடிக்க போறோம்னு சொல்லி சில ஊடகங்கள் பிளாஸ்டிக்ஸ் போடுறீங்க. தெளிவாக அன்னைக்கு சிவி சண்முகம் பேசும்போது சொன்னாரு, நாங்களும் சொன்னோம் அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் இதுவரையிலும் இன்னைக்கு எல்லாம் நான் பேசும்போது சரி, எங்களது அமைப்பு செயலாளர் அண்ணன் பேசும்போது சரி, நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான், அவர்கிட்ட தான் அந்த பொதுக்குழு கூட்டம் கோரிக்கை கொடுக்குறோம். மறு ஆய்வு பண்ணணும், எல்லாம் ஒன்று சேர்த்தணும், கட்சி பலப்படுத்தணும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி கண்டிப்பா தமிழ்நாட்டில் அமைய வேண்டும். இது கட்சி வந்து எங்களுடைய உயிர். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நாங்கெல்லாம் ஒரு தலைமுறை தாண்டி அந்த கட்சியில் இருக்கோம். புரிஞ்சுட்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்து எங்களுடைய தந்தை எல்லாம் விஜயபாஸ்கர் தந்தை, தங்கமணி தந்தை, சிவி சண்முகனுடைய தந்தை, எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாமே ஆரம்பத்திலிருந்து இந்த கட்சிக்காக இருந்தவங்க. கட்சி வந்து எங்க உயிர் மூச்சு. ஆகவே ஒரு தவறான கருத்துக்களை திரும்ப பதவிக்காக தயவுசெய்து இனியாவது எழுதாதீங்க.